ஹலோ விவோஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பகுதி இ பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய பகுதி ஈயில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்க டாபிக் வந்து புதுக்கவிதையும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ அடுத்த டாபிக் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பசுவையா, ரா மீனாட்சி, சி மணி, இந்த 3 பேரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் புக்கில் வந்து அங்கங்கே பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி படிக்கிறத விட இந்த மாதிரி வந்து படிச்சிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் படித்து முடித்த மாதிரி வந்து ஆகிடும். ஓல்டு புக்கு புது புக்கு எல்லாமே வந்து கலந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ பசுவையா பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுந்தர ராமசாமி. ஓகேங்களா? பசுவையாவோட இயற்பெயர் வந்து சுந்தர ராமசாமி. அடுத்தது நாகர்கோயில் அருகே உள்ள மகாதேவர் கோவில் என்ற கிராமத்தில் பிறந்தவர். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து நடுநிசி நாய்கள், 107 கவிதைகள் ஆகிய கவிதை நூல்களை தந்தவர். அடுத்தது ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், பிரசாதம், அக்கரை சீமையில், செங்கமலத்தின் சோப்பு, ரத்னா பாயின் ஆங்கிலம் முதலிய கதைகளை எழுதியவர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார். இவரது புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என்பர். ஓகேவா? இவரை புதுக்கவிதையோட வரலாற்றிலே ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. ஸோ பசுவையா, சுந்தர ராமசாமி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புதுக்கவிதையோட வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரமாக யாரை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவையாவை வந்து பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இவரை பற்றின ஒரு டீட்டெயில்ஸே வந்து நமக்கு இவ்வளவு தான். அடுத்து 2வது மெம்பர் ரா மீனாட்சி. இவர் திருவாரூரில் பிறந்தவர் ஆவார். ஓகேங்களா? திருவாரூரில் வந்து பிறந்தவர். பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். அடுத்தது ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள். கவிதையில் அவரது சிறந்த பங்களிப்பிற்காக ஜெர்மனி நாட்டின் டாக்டர் ஹென்ரிச் விருது பெற்றுள்ளார். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜெர்மனி நாட்டோட டாக்டர் ஹென்ரிச் அப்படிங்கிற விருது வந்து வாங்கியிருக்காரு. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட். இவர் எழுதிய கவிதை நூல்கள் நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், கொடிவிளக்கு, வாசனைப்புல், உதயநகரில் இருந்து, இதெல்லாமே வந்து இவர் எழுதின கவிதை நூல்கள். ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி முக்கியமானது என்னது? ஜெர்மனி நாட்டோட டாக்டர் ஹென்ரிச் விருது வாங்கியிருக்காரு. யாருங்க? ரா மீனாட்சி அப்படிங்கிறவர். ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற நபர் வந்து யாருன்னா சி மணி. இவரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் பழனிசாமி. இவரோட புனைப்பெயர் வந்து மாலி மணி. ஓகேங்களா? ஸோ அதுதான் சி மணின் மேலே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது வந்து இவரோட புனைப்பெயர். அடுத்தது வரும் போகும், ஒளிச்சேர்க்கை, இதுவரை நகரம் முதலிய கவிதை நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள். யாப்பும் கவிதையும் என்பது இவர் எழுதிய விமர்சன நூலாகும். ஸோ இவர் எழுதின விமர்சன நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாப்பும் கவிதையும். இது புதுக்கவிதை பற்றிய முதல் ஆய்வு நூலாகும். வரும் போகும், ஒளிச்சேர்க்கை இவரது கவிதை தொகுப்புகளாகும். அடுத்தது 1959ஆம் ஆண்டு முதல், அந்த வருஷத்துலேருந்து, ஓகேங்களா, 1950 ஆண்டு முதல் எழுத்து அப்படிங்கிற இதழில் வந்து இவர் கவிதைகளை வந்து தொடர்ந்து வெளியிட்டு இருந்தாராம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். அடுத்து ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோ தே ஜிங் என்னும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அடுத்த பேஜில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் விருதை 2 முறை பெற்றவர். 1983, 1985 இந்த 2 தடவையும் அவர் வந்து வாங்கியிருக்கார். அடுத்தது விளக்கு விருது, கவிஞர் சிற்பி விருது, ஆசான் விருது போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். இதெல்லாம் யாரை பற்றி? சி மணி அப்படிங்கிறவரை பற்றி. ஸோ 3 தலைப்புகள் வந்து பார்த்துருக்கோம். 3 நபர்களை வந்து பார்த்துருக்கோம். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவையா, ரா மீனாட்சி, சி மணி, இவங்களெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நாளை கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மூமேத்தா, சிற்பி, இவங்களெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூமேத்தாங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமானவருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.